எதிர்க்கட்சி தலைவர்களுடைய விமர்சனத்தில் ஒரு கடுமையான பார்வை என்பது இருக்கிறது. அவருடைய விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்தால் அதுக்கு பதில் சொல்லலாம், பரவாயில்ல. ஆனால் ஏளனப்படுத்தக்கூடிய வகையில் பேசுறது, ஒட்டுமொத்த சட்டமன்ற வளாகமே சினிமா ஷூட்டிங்க்கான செட்டு மாதிரி மாறிடுச்சு, ஐட்டம் டான்ஸ் இருக்கும் அப்படின்லாம் பேசுறது அப்படின்றது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகல்ல. அப்படி பேசக்கூடாது, அது பேசுறது தவறு. அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மக்கள் ரசிக்க மாட்டார்கள். அதுக்கு அவங்க அப்ப நீங்க வாடி வாடி கைப்படாத சீடியை கண்டிச்சிருக்கணும் முதலமைச்சர். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் இதே அரங்கில ஷபீர் கொந்தளிச்சிருக்கிறார். எப்ப சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராடிய போது, இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள் அவங்க அதே டீம் இப்ப போராடுறாங்க. யார் விவாதத்துக்கு தலைப்படுத்தீங்க, யார் விவாதிச்சீங்க, எங்க ஷபீர் பொங்குனாரு, எங்க விஜய் பொங்குனாரு, எங்க பனையூர் கலைச்சு அவங்கள பார்த்தாரு? அவர் என்ன சொன்னாரு, நாங்க வந்த உடனே அந்த 10 ரூபாய் வாங்குறத நிறுத்துவோம்னு கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு அவருடைய பேச்சில் ஒரு உறுதித்தன்மை இருக்கிறது. தன்னை அசர்ட் பண்றாரு, நான் முதலமைச்சராக இந்த மாநிலத்தில் இருக்கிறேன். நான் இன்னைக்கு அவர் பேசுனதுல எதுவுமே எனக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன். அவர் பேசியதுல ஏற்புடைய கருத்து ஒன்றை சொன்னார், அது மனம் திறந்து அவர் அவருடைய பேச்சை நான் பாராட்டுறேன். ஒரு கருத்து என்ன கருத்துன்னா, அப்பாவை தேடுறேன் அப்படின்னு சொன்னார். பிள்ளைகள் அப்பாவை காணும்னா அப்பாவை தேடத்தான் செய்யும். பிள்ளைகளை விட்டுட்டு அப்பா எங்கேயோ போயிட்டாருன்னா ஒரு அப்பாவை பிள்ளைங்க தேடத்தான் செய்யும். இது பொதுவா சொல்றேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அது ஒன்று அவர் சொன்ன கருத்துல உடன்படக்கூடிய கருத்து. ஷபீர் எப்படி அவர் அங்க சொன்ன ஒரு நகைச்சுவை துணுக்கு அது தரம் உயர்ந்த ஒரு நகைச்சுவை துணுக்கா எனக்கு தோணலை. அதற்கு பதில் இருத்த அவைக்கு வெளியே முன்னாள் துணை முதல்வர் அவருடைய பதிவும் தரம் தாழ்ந்திருந்ததாக நான் எண்ணுகிறேன். அதனால இந்த ரெண்டு பெரிய ஆளுமைகள் வார்த்தைகளை கவனிச்சிங்களா? மரம் அது நாகரிகமாக இல்லை, இது தரம் தாழ்ந்ததாக இருக்கிறது. இல்ல, ரெண்டுமே தரம் தாழ்ந்ததுதான் சொல்றேன். நல்லது, அப்படி சொல்லிதான் சொன்னேன். இல்ல அப்படி சொல்லல, நீங்க இல்ல, நீங்க கேப்பிட்ல பாருங்க. விழாவின் போது எங்களுக்கு கால அவகாசம் தாங்க, நாங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு. ஆனால் இடுப்புக்கு கீழே அவர் அடித்தது என்று பார்த்தால் பழைய நிர்வாகத்தை முழுவதுமாக இன்று இருக்கும் சூழலுக்கு அவர் குறை சொல்லும் ஒரு போக்கும் அந்த பேச்சில் நிறைய தென்படும். முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும் சார். பாட்டிலுக்கு இப்போ 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? நான் புதிய முறையில் செய்தி எடுத்து போடுவேன். சில இடத்துல 20 ரூபா, 20 ரூபால 10 ரூபாயா பங்கு பிரிச்சுக்கிறீங்களா, இல்ல 20 ரூபாயும் ஒரு ஆளுக்கு தான் போதும்? இல்ல, இப்ப செக்ரட்டரியேட்லாம் பார்ப்போம், முதல்வர் சொல்றார், அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றார், முன்பெல்லாம் புரோக்கர்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்ப டைரக்டா நாங்களே வாங்கிடுவோமா? பார்ட்டி ஃபண்டுனா இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கைப்பட எந்த பார்ட்டிக்கும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. இது எலக்டரல் பாண்ட்ஸ் மாதிரி கூட கிடையாது. ஊழலுக்கு ஒரு பெயர் பார்ட்டி ஃபண்டு, அதுதான் அவர் குறிப்பிடுறாரு. அப்போ அந்த ஊழலை விசாரிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அவர் உறுதி அளிச்சிருக்காரு. அடுத்த கட்டமாக அந்த நடவடிக்கைகளை எப்படி பண்ண போறாங்க? பார்ட்டி ஃபண்டு கஜானாவுக்கு வரும். நீங்க என்ன செய்தி சொல்லுது அது அவர் தான் விளக்கணும், யாருக்கும் எனக்கு விளங்கல. பார்ட்டி ஃபண்டு அரசாங்கத்துக்கு வரும்னா நீங்க முறைப்படி இப்ப எப்படி எழுதுவீங்களா, கணக்கு எழுதுவீங்களா? வருவாய், மொத்த வருவாய், வரி வருவாய் இவ்வளவு, ஜிஎஸ்டி வருவாய் இவ்வளவு, அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பார்ட்டி ஃபண்ட் அரசாங்கத்திற்கு பெற்ற முறையாக வெளிப்படையாக பெற்ற லஞ்சத்தின் மூலம் வருவாய் இவ்வளவு கணக்கு எழுத போறீங்களா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தேர்தல் பிரச்சாரம் போது 2011ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது லேண்ட் கிராபிங் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை பேசிட்டு இருந்தாங்க. லேண்ட் கிராபிங் அங்கங்க மக்களுடைய, எளிய மக்களுடைய நிலங்களை பிடுங்கிட்டாங்க, அரசியல்வாதிகள் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணாங்க, லேண்ட் கிராபிங் செல்லுன்னு ஒரு செல்லை உருவாக்குனாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை கம்ப்ளைண்ட்ஸ்லாம் விசாரிச்சாங்க. இப்போ ஒரு வார்த்தை, லேண்ட் கிராபிங்க்குன்னு தனியா ஜெயலலிதா ஒன்று போட்டாங்க. அந்த லேண்ட் கிராபிங்க்கு கீழே கோடநாடு எஸ்டேட்டை மிரட்டி வாங்கியதாக அந்த ஓனர் சொன்னாரே, அது வருமா? சிறுதாவூர் பங்களாவை மிரட்டி வாங்கியதாக கங்கை அமரன் சொன்னாரே, அது வருமா? இல்ல, அதுல ஒரு அதெல்லாம் லேண்ட் கிராபிங் கீழே இல்ல. கடைசியா எப்ப பார்ட்டி ஃபண்ட் பத்தி சட்டமன்றத்தில் பேசினாங்க சொல்லுங்க. இப்ப செந்தில் அவர்கள் சொல்றாங்கல்ல, தாவேக அரசும் பார்ட்டி ஃபண்ட் வாங்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன கேட்பீங்க செந்தில்கிட்ட? ஆதாரம் கேட்பாரு. அதுதான் அவங்க கொடுக்காண்டாம், அவங்களுக்கு அதுதான் அவங்க கொடுக்காண்டாம், அவங்களுக்கு அதுதான் அவங்க கொடுக்காண்டாம். அவங்களுக்கு ஊழல் ஒழிப்புலயே உங்களுக்கு அரசியல் கால்குலேஷன் இருக்கான்ற கேள்வி 2016 இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கண்டினியூ ஆகிறப்பயே உங்களுக்கே தெரியும், பதாகையே வச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 40% அப்படின்னு சொல்லி
அதை ஏன் ஊழல்லையே எலிமினேட் சார் பண்ணிட்டீங்க? எனக்கு நீங்க ஒரு விஷயம் ஓப்பனா புரியுது இந்த கான்ட்ராக்டர் சொன்னாங்க 35% இல்ல அதுல 2017 ஏன் அது ஒரு கோடு? கமிஷன் ஊழல் வழக்கிற்காக செல்வி ஜெயலலிதா அம்மையார் தண்டிக்கப்பட்ட பிறகு அந்த தண்டனைக்காக 3 அப்பாவி மாணவிகள் பேருந்தில் வைத்து உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட பிறகுதான் அனில் போல இதே விஜய் அவர்கள் ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரம் செய்தார். எங்க போச்சு உங்க ஊழல் எதிர்ப்பு? இல்ல என்ன பிம்பம் கட்டி அமைக்க முயற்சிக்கிறீங்க? லட்சுமி